சிலமலை என்ற ஊரில் துறவி ஒருவர் வாழ்ந்தார். அவரிடம் இருந்தது ஒரு கோவணம், ஒரு பிச்சை பாத்திரம் மட்டுமே. ஆனால் அந்த எளிமையிலேயே எல்லோரின் மனதையும் வென்றிருந்தார். மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்து அவரை வணங்கி ஆசீர்வாதம் பெற்றனர். ஆனால் அந்த மரியாதை ஒரு படைத்தலைவனுக்கு பொறுக்கவில்லை. நாட்டை காப்பவர்களாகிய நமக்கு கிடைக்காத மதிப்பு பிச்சை எடுத்து வாழும் ஒருவருக்கா என்று அவன் மனம் எரிந்தது. ஒரு மாலை நேரத்தில் அவன் துறவியிடம் சென்று, மக்கள் உமக்கு அளிக்கும் இந்த மரியாதை நியாயமா என்று கேட்டான். துறவி மெதுவாக சிரித்துக்கொண்டு, வா மகனே, உனக்கு ஒரு விஷயம் காட்டுகிறேன் என்றார். அவர் தோட்டத்திற்கு சென்றனர். நிலவொளியில் மலர்ந்திருந்த பூக்களை காட்டி, இது என்ன என்று கேட்டார். நிலா, இது ரோஜா பூ. துறவி புன்னகையுடன் சொன்னார். ரோஜா ஒரு நாளும் நிலாவைப் போல ஒளிர முடியவில்லை என்று வருந்தியதுண்டா? அல்லது நிலா எனக்கு மனம் இல்லையே என்று துக்கப்பட்டதுண்டா? ஒப்பீடு என்ற விஷயம் மன அமைதியை கெடுக்கும் மகனே. அந்த வார்த்தைகள் அவன் மனதை உருக்கியது. அவன் கண்ணீர் மல்க வணங்கினான். துறவியாரே, என் அறிவு கண்கள் திறந்து விட்டது. நிலாவும் ரோஜாவும் வேறுபட்டவை, ஆனால் இரண்டுமே அழகு.